ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் சீஸ் பால் பண்ண போகிறோம். இது வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. சிக்கன் நம்ம மிக்ஸில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் சீஸ் வந்து உள்ளே வச்சு நம்ம பால் மாதிரி பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க, ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படியே சீஸ் மெல்ட் ஆகி இருக்கும் பாருங்கள். இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் வாங்கும்போது இதில் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சுட்டா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்கள். இது மிக்சியில் போட்டுக்கோங்க. அது கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது. காரத்துக்கு ஏற்ற ரொம்ப காரம்லாம் நம்ம வைக்க மாட்டோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது கூடவே கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிக்ஸ் ஹர்ப்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா இல்லைன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் மசாலாவும் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். அது கூடவே கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கிறேன். நீங்கள் சிக்கன் 65 மசாலா இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எப்படி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உங்களுக்கு பிடிக்கும். நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி விடக்கூடாது. இப்போ இதுக்கு சீஸ் உள்ளே வைக்கிறதுக்கு வந்து மொசரெல்லா சீஸ், இது வந்து இது சீஸ் பீஸாக்குள்ளே சீஸ் எடுத்துக்க. எந்த சீஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அது சின்ன சின்ன பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இப்போ வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு ஒரு போர்ஷனை எடுத்துகிட்டு மாவு அந்த மிக்சரை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா கையில் தட்டையாக கொஞ்ச நேரம் தட்டிட்டு அதுக்கப்புறம் சீஸ் உள்ளே வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இது சின்ன சின்ன பால் கூட நீங்கள் பண்ணலாம், நான் பெருசாகவே பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சின்னதாக இதை விட சின்ன சீஸாக பீஸ் வச்சுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். மொத்தம் ஒரு 5, 6, 7. இப்போ வந்து இது மைதா மாவும் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பிரெட் க்ரம்ஸு நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் வேறு ஒரு வேலையும் கிடையாது. நல்லா ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டா உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இது வந்து 2 முட்டையை வந்து நான் அடித்து எடுத்துக்கோங்க, உப்பு போட வேண்டாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து டஸ்ட் பண்ணுங்கள் அப்படியே. அடுத்தது முட்டையில் வந்து டிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட்டிங் கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு பாக்ஸில் நீங்கள் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுநாள் பசங்களுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்து விடலாம் பாருங்கள். இது வந்து டீப் ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டு நீங்கள் எப்படி போட்டு எடுக்கீங்களோ அது மாதிரி போட்டுடுங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் போட்டுடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள். சூப்பரான சுவையான சிக்கன் பால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.